योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु ராயா. ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் பயிற்சி வகுப்பில் பாடப்பெறுகின்ற பாடல்கள் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. இன்று 13வது பாடலாக பேராசிரியர் கே.எஸ். சிவராமலிங்கம் அவர்கள் பாடிய ராம் சூரத்குமார் என்னும் பேராளர் என்னும் அற்புதமான பாடல் இப்போது பாடப்பெற்று பதிவேற்றமாக இருக்கின்றது. பேராசிரியர் கே.எஸ். சிவராமலிங்கம் அவர்கள் 1992 பகவானை தரிசித்து அண்ணாமலை அற்புதம் என்கின்ற அருணைவாழ் அற்புதம் என்னும் அழகிய ஒரு அந்தாதி பாடல் 108 பாடல் அற்புதமாக பகவான் மீது படைத்தவர். இந்த பாடலும் அவர் வழங்கியதான். அந்த அந்தாதி பாடல் ஒரு வரலாறே உண்டு. அவர் திருநெல்வேலியை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டவர். சென்னையிலே பணியாற்றியவர். சென்னையிலிருந்து திருநெல்வேலி நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலிலே பயணம் செய்கின்ற போது இந்த பாடல் எழுதப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு புகைவண்டி யாத்திரை, ரயில் யாத்திரையை பகவான் மீது நெகிழ்ந்து பாடல் எழுதுகின்ற ஒரு களமாக ஆக்கி இருக்கின்றார். எனவே அந்த புகைவண்டியே புண்ணியம் பண்ணி இருக்கிறது. நெல்லை எக்ஸ்பிரஸில் உருவான அற்புதமான ஒரு திருவந்தாதி அருணைவாழ் அற்புதம். அது இசைத்தட்டாகவும் வெளிவந்திருக்கின்றது. இந்த பாடலும் மிக அற்புதமான பாடல். ராம் சூரத்குமார் என்னும் பேராளர் பெரும் ராசராய் யோகியாய் அருள்கின்றார். ஆம்பரை எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார். அவர் ஒரு பேராளர், ஒரு அற்புதமான யோகியை பலரும் பலவிதமாக சொல்லி பார்க்கின்றார். பேராசிரியர் ஒரு அழகான வார்த்தையை கண்டுபிடித்திருக்கின்றார். ராம் சூரத்குமார் எனும் பேராளர், ஒரு பெரிய ஆளுமை என்கிற அர்த்தம் துரிக்கின்ற தமிழ் சொல். பெரும் ராசராய் யோகியாய் அருள்கின்றார். அதே நேரத்தில் அவர் ஒரு மன்னர் மாதிரி ராசராய் இருக்கின்றார், யோகியாய் அருள் பாலிக்கின்றார். ஆம்பரை எண்ணில கேட்டாலும் ஒரு அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார். நீ என்ன வரம் கேட்டாலும் தன் அன்பின் காரணமாக அதையெல்லாம் அருள்கின்றார் என்று சொல்கின்றார். மும்மையும் உணர்ந்த முனிவரவர் சுடர் ஒளிமுகம் கண்டதும் வினையோடும் நம்மையும் அவர் போல் கடவுளிடம் மிக நன்னி செய்திடும் தயவாளர். அற்புதமான 2 வரிகள். மும்மையும் உணர்ந்த முனிவர் யோகி, சுடர் ஒளிமுகம் கண்டதும் வினையோடும். நீ அவர்கிட்ட போய் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. யோகினுடைய திருமுன்பு போய் நீங்கள் அந்த ஒளிமுகத்தை பார்த்து அமர்ந்தாலே போதும், உங்களுடைய வினைகள் தானாக ஒளிவிடும். நம்மையும் அவர் போல் கடவுளிடம் மிக நன்னி செய்திடும் தயவாளர். அவர் தான் ஞானம் பெற்றதோடு நின்று விடவில்லை. கருணையினால் மீண்டும் இந்த உலகிற்குள் வந்து நம் ஒவ்வொருவரையும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என அந்த தான் கண்ட அந்த தெய்வீக அனுபவத்தை நமக்கும் தருவதற்காக தயவு கொண்டு நம் மீது வந்திருக்கின்றார் என்பதை மிக அழகாக இந்த வரிகள் சொல்கின்றன. அருணையில் ஒளியாய் திகழ்கின்றார், உயர் அற்புதம் செய்துளம் மகிழ்கின்றார், கருணையே வடிவாய் வாழ்கின்றார், இறை காட்சியில் அடிக்கடி ஆழ்கின்றார். பேராசிரியர் என்ன அழகா பகவானை அனுபவித்திருக்கிறார் என்பது இந்த பாடல் வரிகளிலே தெரிகிறது. அருணையினுடைய ஒளி வேற எதுவும் இல்லை, யோகிதான். அருணையில் ஒளியாய் திகழ்கின்றார், உயர் அற்புதம் செய்துள்ள மகிழ்கின்றார். அவருக்கு இது ஒரு விளையாட்டு, அழகிலா விளையாட்டு. யார் எது கேட்டாலும் கவனமாக எல்லாம் கேட்டு என் தந்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அந்த கணத்திலேயே அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற அருள் விளையாட்டு அவரை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருந்தது. கருணையே வடிவாய் வாழ்கின்றார். யோகிக்கு வேற வடிவம் கிடையாது. கருணை ஒரு வடிவெடுத்து வந்தால் அதுதான் யோகி. கருணையே வடிவாய் வாழ்கின்றார், இறை காட்சியில் அடிக்கடி ஆழ்கின்றார். பல நேரங்களில் யோகி தன்னை இழந்து விடுவார். எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வேற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் தன்னை இழந்த நிலையில் அது எங்கே இருக்கிறதா அவர் இறைவனோடு ஒன்றி இருக்கின்ற அழகை பார்த்து ரசித்த பாக்கிய நமக்கு உண்டு. பேராசிரியரும் அதில் அழகாக தோய்ந்திருக்கின்றார். யாசகன் யானென மொழிகின்றார், பலர் யாசிக்கும் நிலையில் இருக்கின்றார். அற்புதம். தனி பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் என்று சொல்வார். ஆனால் உண்மையிலே என்னன்னா, நம்ம எல்லாரும் போய் தான் அவர்கிட்ட அது இதுன்னு கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தோம். பலரும் யாசிக்கும் நிலைதனில் இருக்கின்றார், பேசரும் கடவுளின் குழந்தை என இவர் பேசிடும் போதெல்லாம் உணர்கின்றோம். அருமை. இவர் ஒரு தெய்வ குழந்தை என்பதை, பேசரும் கடவுளின் குழந்தை என இவர் பேசிடும் போதெல்லாம், ஒரு தெய்வ குழந்தை என்பது ஒரு கணத்திலையும் நம்ம பகவான்கிட்ட அனுபவிச்சோம். அந்த குழந்தை முகம், அந்த குழந்தை சிரிப்பு, அந்த குழந்தை அன்பு எல்லாத்தையும் நம்ம அந்த தெய்வீக தன்மையோடு அனுபவித்தவர்கள் நாம். அதை பேராசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார். வில்வேல் வாழதை வேண்டாமல் ஒரு விசிறியால் வினைகளை தாண்டுகின்றார்.
மற்றவங்களுக்கு வில் வாழ் எல்லாம் வேணும் வெற்றி பெறுவதற்கு. யோகி ஒன்றுமே வேண்டாம், ஒரு விசிறி போதும், எல்லாவற்றையும் விசிறி வெற்றி கொள்வார். பல்கால் பயின்றிடும் ஞானத்தினை கண் பார்வையால் பெற்றிடச் செய்கின்றார். நமக்கு ரொம்ப முனைந்து அந்த நூல் இந்த நூல் எல்லாம் படித்து ஒரு ஞானம் பெற சிரமப்படுவோம், அதை ஒரு பார்வையால் பெற்றிடச் செய்கின்றார். யோகியை அணுகி அவர் திருவடியில் அமர்ந்தால் ஒரு செகண்ட், ஒரு நிமிடம், ஒரு கணம் நம்மை பார்த்த போது அந்த பார்வையிலே அந்த ஞானத்தை வழங்குகின்ற நயன தீட்சை தருகின்ற குருவாக யோகி திகழ்ந்திருக்கின்றார். மனத்திருள் போக்கிடும் மகத்துவரின் பொன் மலரடி வணங்கிடில் உயர்ந்திடலாம். நம்முடைய மனத்தினுடைய இருளை போக்குகின்ற மகத்துவமானவர் யோகி. அவருடைய மலர் அடியை வணங்கினால் நீங்கள் உயிர்ந்திடலாம். நம்ம உய்தி பெறுவதற்கு வேற வழி இல்லை. இந்த வாழ்வில் நாம் வெற்றி பெற ஒன்றுமே இல்லை. யோகியை சரணடைந்தால் போதும் நாம் உயிர்ந்திடலாம். நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டு நம் நெஞ்சகம் அடைக்கலம் கொண்டிடலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் பகவான்கிட்ட வேண்டி பாருங்க. நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டும், நீங்கள் நினைத்ததையெல்லாம் பகவான் முடித்து வைப்பார். யோகி நாமம் மட்டும் சொன்னால் போதும். இந்த பிச்சைக்கார நாமத்தை சொன்னால் என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார் என்கின்ற வாசகம் ஒரு தெய்வீக உண்மை. நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டு நம் நெஞ்சகம் அடைக்கலம். அதற்கு பிறகு நீங்கள் பகவான்கிட்ட அடைக்கலம் கொடுங்க. முதல்ல அவரை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவருடைய நாமம் சொல்லி கேட்டு பாருங்க, வாழ்க்கையில் நடக்கும். நடந்த பிறகு நீங்கள் அவரிடம் நீங்கள் அடைக்கலம் கொள்ளுங்கள் என்று மிக அழகாக பேராசிரியர் சிவராமலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த பாடல் மிக அழகான அற்புதமாக யோகியை அனுபவித்து அந்த அனுபவத்திலிருந்து வெளிவருகின்ற அழகு தமிழ் பாடல். இதனை இப்போது திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள் உங்கள் மத்தியிலே பாட வருகின்றார்கள். யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், योगी राम शूरत कुमार, जय गुरु राया. योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, योगी राम शूरत कुमार, जय गुरु राया. भगवान श्री योगी राम कुमार महाराज की जय. ओम ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசரயோகியாய் அருள்கின்றார். ஆம்பரம் எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார். மும்மையும் உணர்ந்த முனிவரவர் சுடர் ஒளி முகம் கண்டதும் வினையோடும் நம்மையும் அவர் போல் கடவுளிடம் மிக நன்னிட செய்திடும் தயவாள். ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசர யோகியாய் அருள்கின்றார். ஆருணையில் ஒளியாய் திகழ்கின்றார். உயர் அற்புதம் செய்துளம் மகிழ்கின்றார். கருணையே வடிவாய் வாழ்கின்றார். இறை காட்சியில் அடிக்கடி ஆழ்கின்றார். ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசர யோகியாய் அருள்கின்றார். யாசகன் யான் என மொழிகின்றார். பலர் யாசிக்கும் நிலையினில் இருக்கின்றார். பேசரும் கடவுளின் குழந்தை என இவர் பேசிடும் பொழுதெல்லாம் உணர்கின்றோம். ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசர யோகியாய் அருள்கின்றார். வில்வேல் வாழதை வேண்டாமல் ஒரு விசிறியால் வினைகளை தாண்டுகிறார். பல்கால் பயின்றிடும் ஞானத்தினை கண் பார்வையால் பெற்றிடச் செய்கின்ற ராம் சூரத் குமார் எனும் பேராளர் பெரும் ராசர யோகியாய் அருள்கின்றார். மனத்திருள் போக்கிடும் மகத்துவரின்
பொன்மலரடி வணங்கிடில் உய்திடலாம். நினைத்தவை முடித்திடும் நிலை கண்டு நம் நெஞ்சகம் அடைக்கலம் கொண்டிடலாம். ராம் சூரத்குமார் எனும் பேராளர் பெரும் ராசராயோகியாய் அருள்கின்றார். ஆம்பரம் எண்ணில கேட்டாலும் அவர் அன்புடன் நமக்கெல்லாம் தருகின்றார். ராம் சூரத்குமார் எனும் பேராளர் பெரும் ராசராயோகியாய் அருள்கின்றார்.